வணக்கம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு ஏன் போராடுகிறது, மும்மொழி கொள்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் அப்படி என்னதான் சண்டை, தமிழ்நாட்டில் நடந்த இந்தி திணிப்பு விஷயங்களும் அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஆற்றிய அந்த எதிர்வினைகளும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் பார்ட் 1 உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். யாராவது அதை நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட அந்த பார்ட் 1 கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 இதுதான் ஃபைனல் பார்ட், இந்த பார்ட்டை பாருங்கள். அப்போ தான் இந்த மொழி சார்ந்த போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம் நடந்திருக்குது, எவ்வளோ வலிமையாகவும் வீரியமாகவும் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து பிடிபடும். ரைட், அந்த பார்ட்டை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு பெட்டராக புரியும். ஏன்னா 1937 முதல் இந்தி திணிப்பு, 1948 இரண்டாவது கட்ட இந்தி திணிப்பு, இது இரண்டையும் மிக வெற்றிகரமாக முறியடித்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. 1950 இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு எழுதப்பட்டு இந்தியா குடியரசு நாடாக விளங்கி நின்றுட்டு இருக்கு. அப்போ சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் நடந்த அந்த இந்திக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 1952 மத்திய அரசு மறுபடியும் அந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளே கொண்டுட்டு வராங்க. எல்லா இந்தி கட்டாயம் 1952 அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்த அந்த ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அந்த காங்கிரஸ் அரசு இந்தி கட்டாயமாக எல்லாரும் படிக்கணும், எல்லா இடங்கள்லையும் இந்தி எழுதப்படணும், மைல் கல்களில், ரயில் நிலையங்கள் எல்லா இடத்துலையுமே இந்தி எழுத்துக்கள் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து தார்பூசி அளிக்கும் போராட்டம் அப்படிங்கிறது அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக இருந்த மிக முக்கியமான கட்சி திமுக. அந்த திமுக தார்பூசி அளிக்கும் போராட்டத்தை 1952 ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடங்குறாங்க. 1953 இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து அண்ணா தலைமையிலான பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான திமுக 1953 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ரொம்ப வலிமையாக கொண்டுட்டு போகிறதுக்காக ஒரு அணியை அமைக்கிறாங்க. அதில் அண்ணா ஒரு பிரிவுக்கு தலைவராக இருக்கார், கலைஞர் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக தீவிரமாக இருக்கிறார். ஸோ கலைஞர் தலைமையில் நடந்த மிக பிரபலமான அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது கள்ளக்குடி போராட்டம். கள்ளக்குடி போராட்டம்ங்கிறது திருச்சிக்கு பக்கத்தில் டால்மியாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த டால்மியாபுரத்தில் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கும். அந்த டால்மியா அப்படிங்கிறது ஒரு வடநாட்டு முதலாளியோட பேர். அந்த வடநாட்டு முதலாளியோட பேரை இந்த ஊருக்கு பேராக வச்சிருக்கிறீங்க. ஒரு இந்திக்காரனோட பேரை தமிழ்நாட்டில் வைக்கிறது எங்கள் சுயமரியாதைக்கு இழுக்கு, அந்த பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கள்ளக்குடி அப்படிங்கிற இடத்துல அந்த கள்ளக்குடி அப்படின்னு பெயர் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது. அது அந்த கள்ளக்குடி போராட்டம் கலைஞருடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு போராட்டம். கிளியர்? அந்த போராட்டத்தில் அப்போ 1952-53 திமுக இந்த போராட்டத்தை ரொம்ப வீரியமாகவும் தீவிரமாகவும் கையில் எடுக்கிறாங்க. 1955 நமக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு அரசியலமைப்பு பிரிவில் பார்த்துருக்கிறோம். ஆர்டிகல் 344 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஒரு மொழி சார்ந்த ஒரு குழுவை அமைக்கணும். அப்போ அந்த மொழி சார்ந்த குழுவை அமைச்சிட்டு அந்த மொழி சார்ந்த குழு உங்களுக்கு என்ன பரிந்துரை கொடுக்குதோ அதன்படி 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகள், அது இந்தி மொழியாகட்டும் அல்லது பிற மொழிகளாகட்டும், அந்த மொழிகளுக்கு தேவையான அந்த விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்கலாம். 8வது அட்டவணையில் ஒரு மொழியை சேர்க்கலாம் அல்லது இந்தி மொழிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு மொழி ஆணையத்தை அமைக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனை கொடுக்கிறது ஆர்டிகல் 344. அப்போ அந்த ஆர்டிகல் 344 படி இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் மொழி ஆணையம், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிஷனுடைய தலைவர் யார் அப்படின்னா பிஜி கர் அப்படிங்கிற ஒருத்தர். பிஜி கர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் முதல் மொழி குழு, முதல் மொழி ஆணையம் அமைக்கப்படுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மொழி ஆணையம் இல்லை இந்திக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம அதிகம் பண்ணணும், இந்தி மொழியை இன்னும் பரவலாக கொண்டுட்டு போய் நம்ம சேர்த்தணும், எல்லா மாநிலங்களிலும் இந்தி பயன்படுத்தப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கமிஷன் சொல்லுது. ஆனால் இந்த கமிஷன் சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்திலேயே 1956 தமிழ்நாட்டில் திமுகவுடைய போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருக்குது இந்திக்கு எதிராக. அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு வந்து காங்கிரஸ். அப்போ முதலமைச்சராக இருந்தது கர்ம வீரர் காமராஜர். காமராஜருடைய அரசாங்கம் 1956 தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. இந்த சட்டம் கொண்டுட்டு வரப்பட்ட நாள் அப்படிங்கிறது தேதியோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 27/12/1956, 27/12/1956 தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டுட்டு வரப்பட்ட நாள். அதுக்கு அடுத்தது அந்த ஆட்சி மொழி சட்டம் அமல்படுத்தப்பட்ட நாள் அப்படிங்கிறது எப்போ இருந்து அப்படின்னா 23/1/1957, 56 தமிழ் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டுட்டு வராங்க.
அதே மாதிரி அதுக்கு 57 அந்த சட்டம் அமல்படுத்தப்படுது. தமிழ்நாடு அரசின் கடித போக்குவரத்துகள், இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 67 தான் நமக்கு வந்து தமிழ்நாடு அரசு, 69 தான் தமிழ்நாடு அரசுக்கு இந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெயர் மாறும், தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாறும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அரசின் கடித போக்குவரத்துகளில் மட்டும் தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிடலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனை கொடுத்தது இந்த சட்டம் தான், தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த தமிழ் ஆட்சி மொழி சட்டம். அதுக்கு அடுத்தது 1959 இந்த பிரச்சனைகளில் நேரு தலையிடுறார். அப்போ இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக இருந்தவர் நேரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்தி பேசாத மாநிலங்கள் இந்த இந்தி திணிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. அப்போ நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அது இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி. இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை இந்தியாவில் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக விளங்கும். அன்டில் இந்த நமக்கு வந்து இந்த நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் அவங்க விருப்பப்படுற வரைக்கும் இந்த இங்கிலீஷ் வில் பி கண்டினியூட் ஆஸ் அ அஃபீஷியல் லிங்க் லாங்குவேஜ். நாங்கள் அதை நீக்க மாட்டோம். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் நாங்கள் இந்தியை பயன்படுத்திக்கிறோம். இந்தி பேசாத மாநிலங்கள் விருப்பப்படும் வரை இந்தியாவில் இந்தி திணிப்பு இருக்காது, ஆங்கிலம் இணைப்பு மொழியாக தொடரும் அப்படிங்கிற ப்ரொவிஷனை கொடுத்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அது 1959 அந்த உறுதிமொழியை கொடுக்குறார். அது இந்திய அரசியலில் மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி. ரைட். ஸோ ஃபேஸ் 3 அப்படிங்கிறது அதுதான். ஃபேஸ் 3 1952 அந்த குழு இவங்க என்ன அமைச்சு இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்கிறப்ப இது திமுக மிக தீவிரமாக அதை எதிர்த்து போராடி 1956 தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வராங்க. அதே சமயத்தில் இந்தி திணிக்கப்படாது அப்படிங்கிற உறுதிமொழி நேருவால் 1959 கொடுக்கப்படுறப்ப இந்த 3வது கட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருது. கிளியர். அதுக்கு அடுத்தது ஃபேஸ் 4வது கட்டமாக தமிழகத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போர் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது. இது 1963 ஏப்ரல் 13 அன்னைக்கு இருந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு பில் பாஸ் பண்ணுறார். பார்லிமெண்ட்டில் ஒரு பில் கொண்டுட்டு வர்றார். அந்த பில் வந்து ஆட்சி மொழி மசோதா அப்படின்னு சொல்லுவோம், அஃபீஷியல் லாங்குவேஜ் பில் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பில்லில் என்ன விஷயத்தை அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1965 ஜனவரி 26 முதல் 1965 ஜனவரி 26 இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கட்டாயமாக இந்தி மட்டுமே ஆட்சி மொழி, ஆங்கிலம் ஆட்சி மொழி அப்படிங்கிற அந்த அஃபீஷியல் லிங்க் லாங்குவேஜிலிருந்து நீக்கப்படும். அதுக்கப்புறம் இந்தியாவில் கட்டாயமாக எல்லா மாநிலங்களும் இந்தியை ஃபாலோ பண்ணணும். இந்தி கட்டாயம் எப்போ இருந்து 65 ஜனவரி 26 முதல் கொண்டு. ஆனால் இதிலிருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும்னு சொல்லியிருந்தார். அதை அவருக்கு அடுத்து வந்த பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் லால் பகதூர் சாஸ்திரி அதை மீறி 65 ஜான் 26 கட்டாயம் அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வர்றாரு. அந்த சமயத்தில் அறிஞர் அண்ணா ராஜ்யசபா எம்பியாக இருப்பார். தமிழகத்திலிருந்து அந்த சமயத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்று இங்கே சட்டமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் அவர்களுடைய ஆதரவுடன் அவர் வந்து ஒரு ராஜ்யசபா மெம்பராக இருப்பார். அந்த ராஜ்யசபாவில் அறிஞர் அண்ணா அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட அவரால் உரையாற்றப்பட்ட அந்த உரை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையையும் தமிழ்நாட்டு பக்கம் திருப்பிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய சொல் வீச்சு. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த எலெக்ஷனில் இந்த 63 இந்த இந்தியை திணிப்பதற்காக மத்திய அரசு திணிச்சப்ப ஒருவேளை அண்ணா அதுக்கு முன்னாடி நடந்த இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஒரு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருந்தாருன்னா இந்தியை எதிர்த்து ஒரு தமிழனின் குரல் இவ்வளோ வலுவாக இருக்குங்கிற விஷயம் இந்தியாவுக்கே தெரியாமல் போயிருக்கோம். அந்த தேர்தலில் அண்ணா தோற்றது நல்லது, டெல்லி சென்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தோல்வியை உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயத்துக்காக நடந்த தோல்வி அப்படின்னு ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம். ஏன்னா அண்ணா ராஜ்யசபாவில் ஒரு மெம்பராக இருப்பார். அவருடைய கன்னி உரையில், அவருடைய அந்த முதல் உரையிலேயே அவர் சொல்லுவார், ஐம் எ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு திராவிட இனக்கூட்டத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லுவார். அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு விஷயம். அவர் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக், ஐ எம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் அஸ் எ திராவிடியன் அப்படின்னு சொல்லுவார். ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக், I am proud to call myself as a Dravidian. That does not mean that I am against a Bengali or a Maharashtrian or a Gujarati. As Robert Burns has stated, a man is a man for all that. I say that I belong to the Dravidian stock
and that is only because I consider that the Dravidians have got something concrete, something distinct, something different to offer to the nation at large. Therefore it is that we want self determination அப்படின்னு சொல்லுவார். இது அந்த 62 63 இந்தியாவின் மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற அவையில் உறுப்பினர்களாக இருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் அண்ணா மிகச்சிறந்த ஒரு உரையை ஆற்றுறார். அது என்ன சொல்கிறாரு? நான் திராவிட நாட்டிலிருந்து வருகிறேன், திராவிட இனக்குழுவிலிருந்து வருகிறேன். அப்படி சொல்வதால் நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மகாராஷ்டிரியனுக்கோ ஒரு குஜராத்திக்கோ ஒரு வேறு பிறமொழிக்காரனுக்கோ நான் எதிரி இல்லை. ராபர்ட் பர்ன்ஸ் சொன்னதை போல ஒரு மனிதன் அவ்வளவுதான். எல்லா இடத்திலும் ஒரு மனிதன் தான். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஆனாலும் திராவிட இனத்திற்கு, திராவிட இன கூட்டத்திற்கு தனித்த ஒரு பெருமை இருக்கிறது. நாங்கள் சில விஷயங்களில் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதனால் எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்றார். செல்ஃப் டிட்டர்மினேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றார். இது அறிஞர் அண்ணாவின் நாடாளுமன்ற முதல் உரையில் பேசின ஒரு விஷயம். ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவரோட ட்விட்டர் ஸ்பேஸில் வச்சிருக்கிற லைன் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு லைன் தான். ஸோ அது அண்ணா சொன்னது. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு கேட்குறாங்க, 2152 கோடியை நீங்கள் கொடுங்கள், இந்தியை எங்கள் மீது திணிக்காதீர்கள். எங்கள் அண்ணா இதை என்று நாடாளுமன்றத்தில் அன்று கேட்டார். அதைத்தான் அவரது தம்பிகள் என்று நாங்கள் கேட்கிறோம். நிதியை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறார். ஸோ ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னா அதான் மீனிங். ஸோ இப்போ ரொம்ப ஆவேசமாக அண்ணா தன்னுடைய தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் உரிமைகளுக்காகவும் எங்கள் மொழிக்காகவும் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார். அந்த சமயத்தில் தான் இந்தியாவில் இந்த 63 to 65 இந்த சமயத்தில் தான் இந்தியை திணித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமாக மத்திய அரசு நடக்கும். மிகுந்த அனல் கிளப்பக்கூடிய பேச்சுக்கு அண்ணா அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ அண்ணா ஒரு பார்லிமெண்ட் டிபேட்டில் ஒரு கேட்குறாரு. இது எல்லாமே இந்த நாடாளுமன்றத்தின் அவை குறிப்புகளில் இருக்குது. இதெல்லாம் ஆவணங்களாகவே உங்களுக்கு கிடைக்குது. யார் வேணாலும் இதெல்லாம் படித்து பார்க்கலாம். எதன் அடிப்படையில் இந்தியாவில் இந்தி தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி கேட்குறப்ப அங்கே இருக்கிற ஒரு மெம்பர் சொல்கிறாங்க, இந்தியாவில் பெரும்பாலான மக்களால் பேசப்படுகிற மொழி இந்தி. அதனால் இந்தியாவுக்கு தேசிய மொழின்னு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்தியா மட்டும்தான் அலுவல் மொழி, தேசிய மொழி, எல்லோரும் இந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணா இம்மீடியட்டாக ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த பதில் ரொம்ப விஷயம். மெஜாரிட்டி ஹெட் கவுண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வச்சு ஒரு முடிவு எடுக்கணும். அப்படின்னா இந்தியாவுக்கு தேசிய பறவையாக மயில் இருக்கக்கூடாது, காக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பறவை காகம். அப்போ ஆனால் இந்தியாவுக்கு தேசிய பறவை நீங்கள் மயில் வச்சிருக்கிறீங்க. ஏன்? அதுக்குன்னு ஒரு டிஸ்டிங்க்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சம்திங் ஸ்பெஷல் இருக்குது. அப்போ நீங்கள் மெஜாரிட்டி வச்சு நீங்கள் பண்ணலை. எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் ஒரு மொழியை நீங்கள் திணிக்க நினைக்கிறீர்கள் என்றால் எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிற காகம்தான் இந்தியாவுக்கு தேசிய மொழியாக, தேசிய பறவையாக இருக்க வேண்டும், மயில் அல்லன்னு சொல்லுவார். ஆடி போயிடுவாங்க. அங்கே இருக்கிற வடநாட்டு எம்பிக்கெல்லாம் அந்த விஷயத்தை கேட்டுட்டு ஸ்டன் ஆயிடுவாங்க. இப்படி அதனால தான் சொல்லுவாங்க, அண்ணா சட்டமன்ற தேர்தலில் தோற்றது நல்லது, பார்லிமெண்ட்டுக்கு போனது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது காரணமே அதுதான். ரொம்ப தெளிவாக அருமையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். நாங்கள் எங்கள் தாய்மொழியை நாங்கள் உயிராக மதிக்கிறோம். இந்த உலகத்துடன் உறவாடுவதற்கு எங்களுக்கு ஆங்கில மொழி இருக்கிறது. அப்போ உலகத்தோட பேச ஆங்கில மொழி, எங்கள் மக்களுடன் பேச எங்களுக்கு ஒரு தமிழ் மொழி. அவரவர் தாய்மொழியை படிங்க, உலகத்துடன் பேச ஒரு பொதுவான மொழியை படிங்க. நான் ஏன் மூணாவதாக இன்னொரு மொழியை பேசணும் அப்படின்னு கேட்பார். நான் ஏன் மூணாவதாக இன்னொரு மொழியை பேசணும்? அதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமை சொல்லுவார். ஒரு வீட்டில் ஒரு பெரிய நாய் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன நாய் ஒன்று இருக்குது. அப்படின்னா சின்ன நாய் போகிறதுக்கு ஒரு சின்ன வழி, பெரிய நாய் போகிறதுக்கு ஒரு பெரிய வழி அப்படின்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய வழி இருந்தால் போதும், அதுலேயே சின்ன நாயும் போய்க்கும், அதுலேயே பெரிய நாயும் போய்க்கும்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், என் மக்களுடன் பேச தமிழ் மொழி, உலகத்துடன் பேச ஆங்கில மொழி. நீ ஒரு வேறு வட மாநிலத்தவனா, நீ உன் தாய்மொழியை பேசு. எங்கூட பேசுறியா தமிழ் மொழியை பேசு, ஆங்கில மொழியில் பேசு, அவ்வளோதான். அப்புறம் உங்களோட பேசுறதுக்கு நீ படிக்க மாட்ட, உங்களோட பேசுறதுக்கு நான் மூணாவதாக ஒரு இந்தி லாங்குவேஜ், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சிறிய நாய் போவதற்கு சிறிய வழி, பெரிய நாய் போவதற்கு ஒரு பெரிய வழின்னு தனித்தனியாலாம் வழி வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரே வழி தான் பெரிய வழி, அதில் எல்லாரும் போய்க்க வேண்டியதான்னு சொல்லுவார். ரொம்ப எளிமையாக பொட்டில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அந்த அண்ணாவின் சொல் ஆற்றல் அப்படிங்கிறது அண்ணா காலத்திலிருந்து தான் தமிழ்நாட்டை பிற மாநில எம்பிக்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாறு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கிளியர். அதே மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்லுவார், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அண்ணா சொன்னது.
ஒரு வடநாட்டு பெரியவர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க ஏன் இந்தியை இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறீங்க, மூர்க்கமா எதிர்க்கிறீங்க, நீங்கள் நினைத்தால் 30 நாட்களில் அந்த இந்தி மொழியை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அண்ணா சொல்லுவாரு, நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுவார், 30 நாட்களுக்கு மேல் அந்த மொழியில் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்பார். அண்ணாவோட ஸ்டேட்மெண்ட்டில் 30 நாளைக்கு மேலே என்னையா இருக்குது அந்த லாங்குவேஜில் படிக்கிறதுக்கு? எங்கிட்ட இருக்கிற மொழி 7000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான மொழி, அதுக்கு முறையான இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, 1000கணக்கான சங்க இலக்கிய தொகுப்பு இருக்கிறது, அதில் படிக்கலாம், 1000 வருஷம் படிக்கலாம். உன் மொழியை 30 நாட்களுக்கு மேலே படிக்க எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த மொழி படிக்கணும்னு விருப்பம் இல்லை, நான் படிக்கலை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் அன்னைக்கு அவர் சொன்னதுக்கான ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து அவர் பேசின அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயந்தான். இப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு என்ன ஒரு எண்ணம் தோணுதுன்னா, நாம் நார்த் இந்தியாவுக்கு போனால் நமக்கு பேச தெரியணும்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாராவது நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? நம்ம தமிழ் மொழி, நம்ம மாநிலத்துக்கு மொழி தமிழ் மொழி நம்ம நல்லா படிக்கிறோம். ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு ராஜஸ்தான் போகிறீங்க, அவன் ஹிந்தி பேசணும்னா ஹிந்தி பேசுகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கும் நமக்கும் ஒரு பொதுவான மொழி அப்படிங்கிறது என்னது? அது ஒரு ஆங்கில மொழி. அந்த ஆங்கில மொழியை அவன் கத்திருந்தானா அவனும் ஒரு ஆங்கிலத்தில் பேசிடலாம். அப்போ வட மாநிலங்களில் இருக்கிறவன் மும்மொழி கொள்கை இல்லை, நாமளாவது இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம். வட மாநிலங்கள் ஒரு மொழி கொள்கை தான், ஒரே மொழி ஹிந்தி, அவ்வளோதான், ஹிந்தி மட்டும்தான் படிப்பான், அவனுக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது. அப்போ நம்ம தமிழ் படிக்கணும், உலகத்தோட பேச ஆங்கிலம் படிக்கணும், அப்புறம் இந்த நார்த் இந்தியன்ஸோட பேசுறதுக்கு நம்ம ஹிந்தியும் வேற படிக்கணும். இப்போ இதுதான் இந்த திணிப்பு. அவனுக்கு எந்த விஷயம் வரலையோ, அவனுக்கு எந்த விஷயம் செய்ய முடியலையோ அந்த விஷயத்தை கொண்டுட்டு வந்து நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. அப்போ நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போகிறப்ப ஹிந்தி கற்றுக்கலாம்ல, அப்படி இல்லை. உங்கள் மாநிலத்தில் நீங்கள் அவனுக்கு ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுங்க, அவன் இங்கிலீஷில் வரட்டும். அப்போ 40 அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுதானே? ஒரு நார்த் இந்தியன் பாருங்கள், வித்தியாசம், அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனே ஒரு வேறொரு உலகத்திலிருந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியான ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கும். அது தவறு இல்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தி எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் பெயிண்ட் அடித்து அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பயணிகள் எப்படி வந்து அதை படிப்பாங்க? ஹிந்தி தெரியாமல் வரோம், ஹிந்தி மட்டும் தெரிஞ்சு வரோம், எப்படி அதை படிப்பான் அப்படின்னு கேட்டாங்க. அழகாக ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. தென் மாநிலங்களிலிருந்து நாங்கள் நார்த் இந்தியாவுக்கு போகிறப்ப எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் தமிழில் யாரும் எழுதி வைக்கிறதில்ல, வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் எழுதி வைக்கிறீங்க. இங்கு இருக்கும் மக்கள் அங்கு செல்லும் பொழுது எப்படி அந்த ஊர் பெயரை படித்து கொண்டார்களோ அதே போல் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒருவன் இங்கு இருக்கிற மொழியை படித்து கொள்ளட்டும் அப்படின்னு முடிச்சிட்டார். ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது, அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை முடிச்சிட்டார். ஸோ இப்போ இந்த அளவுக்கு தீவிரமாக அப்போ 63-65 பீரியடில் ஒரு மொழிக்காக போராடக்கூடியது. ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 உயிர்களை இழந்திருக்கிறோம், தாளமுத்து நடராசன் இழந்திருக்கிறோம். மொழிக்காக உயிர் கொடுத்த ஒரு இனம் தமிழினம். அங்கே இருந்து அந்த மொழி போராட்டத்தில் மிக தீவிரமாக தந்தை பெரியாரோடு களம் கண்ட அறிஞர் அண்ணா இப்போ ராஜ்யசபாவில் இருக்கார். அந்த ராஜ்யசபாவில் அங்கே இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு இந்த மொழியை திணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப தமிழகத்தின் அந்த மொழி உரிமையை, நாங்கள் இருமொழி கொள்கையை தான் எங்களுக்கு வேணும், நாங்கள் 3வது மொழி இந்தியை நாங்கள் கொண்டுட்டு வர மாட்டோம் அப்படிங்கிறத எவ்வளவு உறுதியாக சொல்ல முடியுமோ அதை அறிஞர் அண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக 1963 இந்தி எதிர்ப்பு போராட்ட குழு அப்படின்னு ஒன்று அமைக்கப்படுது திமுக சார்பாக. அந்த குழுவுக்கு தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் நியமிக்கப்படுகிறார் அண்ணாவால். அதே சமயத்தில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அதே வருஷத்தில் 63 மிக முக்கியமான ஒரு மாற்றம் நடக்குது. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தது கர்ம வீரர் காமராஜர். காமராஜருக்கு மக்களுடைய அந்த பல்ஸ் தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. கே பிளான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வர்றார். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கே பிளான் அப்படின்னா காமராஜ் பிளான். பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பதவிகளை துறந்து விட்டு கட்சி பணி செய்யணும், கட்சியில் இளையவனாக இருக்கிற ஒருத்தன் ஆட்சி பணியை செய்யணும் அப்படின்னு. அப்போ அவங்களோட மைண்ட் செட் பாருங்க, பதவி என்ன பெரிய பதவி, கட்சிக்கு வேலை செய்யறதான பெருசு, சின்ன பசங்க ஆட்சி பண்ணட்டும், பெரியவங்கெல்லாம் போய் கட்சி வேலை செய்வோம், கட்சியை வளர்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி போறாரு. அப்படி பண்ணதான் கே பிளான். அந்த கே பிளான் படி காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி புதிய முதலமைச்சராக பக்தவச்சலம் அவங்க வராங்க. அப்போ இந்த பக்தவச்சலம் முதலமைச்சராக வந்த ஒரு காலம் அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு அந்த சமயத்தில் ஒரு போதாத காலம். பக்தவச்சலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை, இந்த போராட்டங்களின் நியாயத்தை ஒரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அரசு அதிகாரத்தை கொண்டு முழுமையாக அதை எளிமையாக ஒடுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். 1964 ஜனவரி 25 இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அடுத்த உயிர் பலி ஒன்று தமிழ்நாட்டில் நடக்குது. கீழப்பழுவூர் சின்னசாமி அப்படிங்கிற ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்துடுறார். ஏற்கனவே தாளமுத்து, ஏற்கனவே நடராசன், இப்போ கீழப்பழுவூர் சின்னசாமி தீக்குளிச்சு இறந்துடுறாரு. அப்போ இந்த போராட்டம் என்ன போராட்டமாக மாறிடுது அப்படின்னா மாணவர் போராட்டமாக மாறிடுது. மாணவர்
போராட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரி மாணவர்களும் களத்தில் இறங்குறாங்க. திமுக மிக தீவிரமாக போராடுகிறது. அண்ணா களத்தில் இருக்கார், கலைஞர் களத்தில் இருக்கிறார், தந்தை பெரியார் பின்புலத்தில் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறார். இதில் ரொம்ப 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 முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சமயத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மூதறிஞர் ராஜாஜி ஆதரிக்கிறார். 37 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணமானவரே ராஜாஜி தான். அவரு இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாரு. அப்படி ஆதரிச்சு இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடக்குது. 1965 ஜனவரி 26 எந்த தேதி முதல் இந்தி அமல்படுத்தப்படும்னு மத்திய அரசு அறிவிச்சதோ அந்த நாளை திமுக டே ஆஃப் சாரோ, டே ஆஃப் சேட் அப்படிங்கிற மாதிரி துக்க நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. 1965 ஜனவரி 26 துக்க நாள்னு கொண்டாடுறாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக 1965 இந்த போராட்டம் மிக முக்கியமாக கல்லூரி மாணவர்கள் நடுவில் ஒரு பெரிய அளவில் போராட்டமாக மாறிச்சு. அந்த போராட்டத்திலிருந்து தான் தமிழ்நாட்டின் அடுத்த அரை நூற்றாண்டுகளுக்கு தேவையான தலைவர்கள் இன்னைக்கு உருவாகி வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன், தமிழ்நாட்டின் குரலாக டெல்லியில் ஒலிச்சிட்டு இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ, அதே மாதிரி மறைந்த முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து, வலம்புரி ஜான், அதே மாதிரி இன்னும் மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டின் மிக முக்கிய அரசியல் ஆளுமைகள் எல்லாம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்போ தலைவர்களாக வெளியில் வந்தவங்க தான் அடுத்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துலையும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ மிக தீவிரமாக நடக்குது. 1965 டிஎம்கே போராட்டம், 65 ஜனவரி 26 அடுத்த 2 பேர், ஒருத்தர் கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், இவங்க 2 பேரும் இவங்களும் தீக்குளிச்சு இறக்குறாங்க. ஆல்ரெடி தாளமுத்து, ஆல்ரெடி நடராசன், அடுத்த கீழப்புலவூர் சின்னசாமி, இப்போ கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன் 1965 ஜனவரி 26 இந்த தீக்குளிச்சு இறந்து போயிடுறாங்க மொழிக்காக. அப்போ இது எல்லாமே அந்த சமயத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அமைச்சராக இருந்தது சி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுவோம், மரியாதைக்குரிய மனிதர் சிஎஸ். அவர் இந்த கொள்கை இந்தியை திணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு வருவார். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த திமுகவுடைய போராட்டத்தை அரசால் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் மாணவர்களின் போராட்டத்தை அரசால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ ஒரு அருமையாக ஒரு விஷயம் சொல்லுவார் அண்ணா, மாணவர்கள் போராட்டத்தை நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க, போராட்டங்களை கட்சிக்காரர்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். மாணவர்களுக்கும் போராட்டமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அத்தை மகள் மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி வரலாம், ஆனால் தொட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் இந்த போராட்டத்தை கலந்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், சுற்றி வரலாம், ஆனால் தீவிரமான போராட்டத்தில் மாணவர்கள் வர வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களை கட்டுப்படுத்துவார். ஆனால் மாணவர்கள் போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ அவங்க இந்தியை திணிக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அப்போ 67 அடுத்த தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருந்தது இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான திமுகவின் போராட்டம். ஆல்ரெடி வெறும் 50 எம்எல்ஏ வச்சுட்டு இருந்த ஒரு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி 67 எலெக்ஷனில் மிக தீவிரமாக அண்ணா தலைமையில் போட்டி போடுறாங்க. அப்போ விலைவாசி உயர்வு, இந்தி திணிப்பு, இந்த 2 விஷயந்தான் அன்னைக்கு இருந்த ஆட்சியில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ பக்தவச்சலம் அவங்க தான் தமிழ்நாடு அரசுடைய காங்கிரஸ் முதலமைச்சர், அவரை எதிர்த்து நடக்கும். அந்த தேர்தலில் மிகச்சிறப்பான வெற்றியை பெற்று 1967 முதலாக திமுக ஆட்சிக்கு வரும். இந்த வெற்றியின் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஒரு மாநிலத்தில் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு மாநில கட்சி இந்தியாவில் முதலில் ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான், அது திமுக தான். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அந்த வெற்றிக்கு, அந்த வெற்றியின் காரணமாக இருந்த அண்ணாவுக்கு அந்த வெற்றி இருந்துச்சு. அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த மொழி போராட்டம் இந்தியா முழுசும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப 67 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வராங்க, அஃபீஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி. அது ஆட்சி மொழி திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க. அந்த ஆட்சி மொழி திருத்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்திய திணிக்கலை, ஆனால் அந்தந்த மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை 3 லாங்குவேஜ் பாலிசியை நீங்களே கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை 67 இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டுட்டு வருவாங்க. தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை மட்டும்தான்.
முதல் மொழி தாய்மொழி தமிழ் மொழி, இரண்டாவது உலகத்தின் இணைப்பு மொழி ஆங்கில மொழி, இந்த 2 மொழியை மட்டும்தான் நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி தமிழ்நாடு இந்த மொழி போராட்டத்தில் முதன்மையாக வந்து நிற்பாங்க. அப்போ இந்த அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் இந்த 67 ஜெயிச்சதுக்கப்புறம் மிக முக்கியமான 3 விஷயங்களை செய்வார். ஒன்று, தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படிங்கிற அந்த இருமொழி கொள்கை. 2வது, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம். 3வது, தாய் தமிழ் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுதல் அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணா 69 ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1, தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கையாக இருமொழிக் கொள்கையினை அறிவித்திருக்கிறேன். தந்தை பெரியாரின் கனவான சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்க வழிவகை செய்திருக்கிறேன். 3வது, தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறேன். நாளை இந்த ஆட்சி போகலாம், இன்னொருவர் வென்று வரலாம். அப்படி வென்று வரக்கூடிய ஒருவருக்கு இந்த அண்ணாதுரை செய்த திட்டங்களை எல்லாம் பெயர் மாற்றிவிட வேண்டும், இந்த திட்டங்களை மாற்றிவிட வேண்டும் என்கிற எண்ணம் கூட வரலாம். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் வரும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் பொங்கி எழுவார்கள், இந்த மாற்றங்களை செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் பொங்கி எழுவார்கள் என்கிற அச்சம் இருக்கிற வரையில் இந்த நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை ஆண்டதாகவே பொருள் அப்படின்னு சொல்லுவார். அந்த அன்னைக்கு அண்ணா தொடங்கின அந்த விஷயத்தை, இருமொழி கொள்கையாகட்டும் சுயமரியாதை திருமணங்களாகட்டும், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடான அப்போ கேட்டாங்க, அப்படி ஒரு பேரை அவர் வச்சாரு. அந்த பேரை நீக்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே எந்த அரசியல்வாதிக்கும் அது வராது. அது இருக்கிற வரை அண்ணா சொன்னதை போல மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு அச்சம் வரும்ல, மக்கள் கொதித்தெழுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் வருகிற வரையில் இந்த மண்ணை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை ஆண்டதாகவே பொருள்னு சொன்னார்ல, அதன்படி தான் இன்னைக்கு தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இருமொழி கொள்கை அப்படிங்கிறது அரசின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிளியர்? ஸோ இந்த தொடர்ச்சியாக இது 4வது கட்டமாக எழுந்த அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், இதனோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசுடைய கேட்டுட்டு இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டு. நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2020 மத்திய அரசு கொண்டுட்டு வராங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன கொண்டுட்டு வராங்க, மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த 10+2+3 அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை மாற்றி 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு பேட்டர்னா மாற்றி கொண்டுட்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு வர்றது மட்டுமல்லாமல் கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் 3 மொழிகளை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 மொழி அப்படிங்கிறப்ப அது என்ன வரும், தாய்மொழி தமிழ் மொழி, இணைப்பு மொழி ஆங்கில மொழி, மூன்றாவது மொழி நீங்கள் ஏதாவது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்திய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3வது மொழி இந்தி மொழி தான் படிக்கணும் அப்படின்னு உங்களை யாரும் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், புரிதலுக்காக சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் விருப்பப்படுறீங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 30 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 இடத்துல இருக்கக்கூடிய 30 பசங்க, ஒரு பையன் நான் மராட்டி படிக்கிறேன், ஒரு பையன் நான் கன்னடம் படிக்கிறேன், ஒரு பையன் நான் மலையாளம் படிக்கிறேன், ஒரு பையன் நான் ஒரியா படிக்கிறேன், ஒரு பையன் நான் ராஜஸ்தானி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூல்ல இருந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வாத்தியாரை போட போகிறாங்களா? இல்லை. அது இயல்பாக எங்கே முடியும் அப்படின்னா, அது கடைசியாக இந்திக்கு மட்டும்தான் வாத்தியார் இருப்பாங்க, இந்தி மொழி மட்டும்தான் அதை நீங்கள் படிக்க முடியும், அந்த இந்தி மொழி மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது மறைமுகமாக நீங்கள் இந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். கிளியர்? ஸோ அதை தான் தமிழ்நாடு அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க. நீங்கள் இந்தி திணிப்பதை, இந்தியை புறவாசல் வழியாக மறைமுகமாக திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் புதிய கல்விக் கொள்கையை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகல. புதிய கல்விக் கொள்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நிறைய அப்ஜெக்ஷனபிள் மேட்டர்ஸ் இருக்குது, சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அதில் இந்த புதிய கல்விக் கொள்கையில் மிக முக்கியமான விஷயம், மும்மொழி கொள்கையை இந்த மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டுட்டு வராங்களா இந்த புதிய கல்விக் கொள்கையில். இந்த புதிய கல்விக் கொள்கையை அதை நம்ம ஏற்றுக்கல. பாயிண்ட் நம்பர் 1, அதை ஏற்றுக்கல. 2வது, PM-ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வராங்க. இந்த PM-ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வராங்க. அப்போ இந்த பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 14,500 பள்ளிகளை இந்தியா முழுசும் தேர்ந்தெடுத்து அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் மேம்படுத்தி தரோம்.
அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம். இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்திலையும் தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் கையெழுத்திடலை. அப்போ வருஷம் வருஷம் மத்திய அரசு ஒரு திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்குறாங்க. அந்த திட்டத்தோட பேர் சமக்கிர சிக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த சமக்கிர சிக்ஷா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வருஷம் கொடுக்க வேண்டிய பங்கு தொகையில் தமிழ்நாட்டுக்கு இந்த வருடம் கொடுக்க வேண்டிய பணம் 2152 கோடி. இப்போ இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழே 2152 கோடியை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஒதுக்கணும்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றிருக்கணும், பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கையெழுத்து போடணும். இந்த ரெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தி மும்மொழி கொள்கைக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின்படி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி பணத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக மத்திய அரசு சொல்கிறாங்க. கிளியர்? அப்போ 2152 கோடி. அப்போ இந்த 2152 கோடியில் கொடுக்க மாட்டோன்னு எப்போ சொல்கிறாங்களோ மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரொம்ப வெளிப்படையாக டெல்லியில் சொல்கிறாரு. தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடணும், புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும். இதெல்லாம் பண்ணினாதான் எங்களால் பணத்தை விடுவிக்க முடியும்னு சொல்கிறார். அதை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஒரு அறிக்கையில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் இன்னும் மன்னராட்சி காலத்தில் வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மன்னர் போல எங்களுக்கு உத்தரவிடுகிறீர்கள். 2152 கோடி மட்டுமல்ல, 20,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்கள் மாநில பிள்ளைகளின் கல்வி உரிமையில் கை வைக்கும் அந்த பாவத்தை இந்த ஸ்டாலின் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். 2152 கோடி நீங்கள் கொடுக்கலன்னா அதை இந்த பட்ஜெட்டில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டில் மாநில அரசின் சொந்த நிதி ஆதாரத்திலிருந்து எங்கள் கல்விக்கும் எங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கும் தேவையான வசதிகள் எங்களால் செய்ய முடியும். 2152 கோடியை மாநில அரசின் சொந்த நிதி ஆதாரத்திலிருந்து நாங்கள் ஒதுக்கிக்கிட்டோம். ஆனால் அதுக்காக எங்கள் உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்துட முடியாது. இது வரைக்கும் ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டு இருந்தவர் 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டார். எங்கள் பணம் 2152 கோடி, அதை கொடுக்க முடியுமா முடியாதா, அவ்வளோதான், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு கேட்டார். இன்னும் அந்த பதில் வரல. ஸோ இந்த 5வது கட்டமான இந்தி எதிர்ப்பு போர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மெல்ல மெல்லமாக அது தொடங்கிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய போராட்டமாக இதற்கு முன்னாடி இருந்த அந்த நிலைமை மாதிரி மாறிடுமா அப்படிங்கிறது அது ஒன்றிய அரசின் கைகளில் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கிற ஃபேக்ட். இப்போவே தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அந்த இந்தி இருக்கிற பெயர் பலகைகளில் தார்பூசி அளிக்கிறது, இந்திக்கு எதிரான போராட்டம் நடத்துறது, அது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது மிக நீண்ட காலமாக இந்தி ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு பூமி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம குழந்தைகள் நாம் நினைப்போம்ல, நம்ம குழந்தைங்க இந்தி படித்தா என்ன, படிக்க விருப்பப்படும் குழந்தைகள் இந்தி படிப்பதற்கு இங்கே எந்த தடையும் இல்லை. ரொம்ப சாதாரணமாக எல்லா ஊர்லேயும் ஹிந்தி கிளாஸ் இருக்குது, அந்த டியூஷன் கொடுக்கலாம், எங்கே வேணாலும். அண்ணா சொன்னது மாதிரி 30 நாட்களுக்கு மேலே படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். அதே அண்ணா ஒரு முறை சொன்னார், இந்தி மொழியில் படிப்பதற்கு ரயில்வே கைடை தவிர உங்கள்கிட்ட என்ன இலக்கியம் இருக்குன்னு கேட்டார். ஸோ அது ஒரு கிண்டலாக சொன்ன ஒரு விஷயம். 13ஆம் நூற்றாண்டில் தான் அதுக்கு இலக்கண இலக்கியங்களே இந்தி மொழிக்கு தொடங்கப்படுற ஒரு காலம். இந்தியாவின் மிக இளமையான ஒரு மொழி இந்தி மொழி. ஆனால் 2000 ஆண்டுகால பழமையான மொழி தமிழ் மொழி. அதனால் நமக்கு நம்ம தாய்மொழி ரொம்ப முக்கியம். அப்போ இந்திய ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே அதிகப்படியான இந்தி பிரச்சார சபைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலம். அதற்கு அதிக ஆதரவு கொடுக்குற மாநிலம் தமிழ் மாநிலம். விருப்பப்பட்டு இந்தி படிப்பவர்களை தடுக்க எந்த வகையிலும் முயற்சிக்காத ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். ஆனால் எந்த இடத்துல இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் அப்படின்னு திணிக்கப்படுதோ அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 50 ஆண்டு காலம் இருந்தால் போதும். நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் பல மாநிலங்களில், ராஜஸ்தானில் ராஜஸ்தானி இல்லை, மராட்டியில் மகாராஷ்டிராவில் மராட்டி இல்லை, பல்வேறு மாநிலங்களில் போஜ்புரிங்கிற மொழி இன்றைக்கி எல்லாமே போயிடுச்சு. பல்வேறு வட மாநிலங்களில் அவர்களுடைய தாய்மொழி இன்றைக்கி இருக்கணும் இல்லாமல் தெரியாமல் அழிஞ்சு போயிடுச்சு. இந்தி அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த நிலை தென்னிந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு தான் தமிழ்நாடு கையெழுத்திடல, பிஎம் ஸ்ரீல, கேரளா கையெழுத்திடல, ஆந்திர கர்நாடக அரசுகள் அதை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. மேற்கு வங்காள அரசு அதை கடுமையாக எதிர்க்குது. ஒடியா அங்கே இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த பிஜு ஜனதா தள ஆட்சி அதை கடுமையாக எதிர்த்தாங்க. இந்தி பேசாத மாநிலங்களிலும் இந்திக்கு எதிரான ஒரு போராட்டத்தை, அதற்கான விதையை இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம், மொழி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு பாரம்பரியம் இங்கே இருக்குது. மொழியை படிப்பதை இங்கே நம்மள கற்றுக்க யாருமே அது பிரச்சனைன்னு சொல்லலை. பன்மொழிகள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது தான் தமிழ்நாட்டிலிருந்து வந்த புலவன் பாரதி. ஆனால் அந்த பாரதி சொன்னான், யாமறிந்த மொழிகளில்
சிறந்த மொழி தமிழ் மொழின்னு சொன்னான். அப்போ பல மொழிகள் படித்ததால தான் அவன் சிறந்த மொழின்னு தமிழ் மொழின்னு சொன்னான். அதனால தான் நம்ம தமிழ் மொழி சிறந்த மொழி. தேவை ஏற்படின் இந்திய மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனம். ஸோ சமீபத்தில் தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க ஹானரபிள் மினிஸ்டர் அவங்க ஒரு நார்த் இந்தியாவுடைய ஒரு மீடியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். நாங்கள் பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் 14,500 ஸ்கூலை தத்தெடுத்து நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறோம், எஜுகேஷன் டெவலப் பண்ணுறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவுடைய டோட்டல் ஆவரேஜ் 24%, எங்கள் ஆவரேஜ் 52%. நீங்கள் 40 வருஷம் கழித்து நீங்கள் என்ன வளர்ச்சி நீங்கள் இலக்கு வைக்கிறீங்களோ அதை நாங்கள் என்றைக்கே அடைஞ்சிட்டோம். யூ ஆர் பிஹைண்ட் 40 இயர்ஸ் அப்படின்னு சொன்னார். 40 ஆண்டு காலம் வட இந்தியா எங்களை விட பின்தங்கி இருக்கிறது. நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பாலிசி அடாப்ட் பண்ணணும், நீங்கள் வேணும்னா எங்கள் பாலிசி நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை பற்ற வைத்த ஒரு பேட்டி அந்த விஷயம். ஸோ இதுதான் இந்தி எதிர்ப்பு போர் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகால வரலாற்றை நம்ம இந்த 2 பார்ட்டாக உங்களுக்கு நம்ம ஒரு கால வரிசைப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வெறும் கதையல்ல, இது ஒரு வரலாறு, இது ஒரு உணர்வு. இது நமக்கு இருக்கணும், அடுத்த தலைமுறைகளுக்கு இது கடத்தப்படணும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு மொழியை நீங்கள் முழுமையாக விட்டு செல்லும் பொழுது மட்டும்தான் அவர்கள் தன்மானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கான தாய்மொழிக்கான உரிமை இழக்கப்படும் பொழுது எந்த ஒரு மாணவனுக்கும் அந்த தன்மானமோ சுயமரியாதையோ மொழி மீதான பற்றோ இனப்பற்றோ இந்த மண் மீதான பற்றோ மக்கள் மீதான பற்றோ இல்லை நாளைக்கு நீங்கள் ஒரு அரசு ஊழியராக வரீங்க அப்படின்னா எல்லா கோப்புகளும் நீங்கள் இந்தியில் மாறிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் பயன்பாட்டு மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் ஒரு மொழி இன்னொரு இடத்தை ஆக்கிரமிக்குதுன்னா நிச்சயமா ஆதிக்கத்தில் இருக்கிற இன்னொரு மொழி அழிஞ்சு போயிடும். அப்படி எந்த மாநிலத்துக்காரர்களும் நாம இந்தி பேசக்கூடிய ஒரு ராஜஸ்தான்காரரை மதிக்கிறோம், மராட்டியரை மதிக்கிறோம், பஞ்சாப்காரரை மதிக்கிறோம், உத்தரப்பிரதேசக்காரரை மதிக்கிறோம். அவர்கள் தாய்மொழியை உயிராக போற்ற வேண்டும். இணைப்பு மொழியாக எல்லோருக்கும் பொதுவான ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது கற்றுக்கொள்ள வரவில்லை என்பதற்காக 3வது ஒரு மொழியை நம்ம மாநில பிள்ளைகள் மீது திணிப்பதை தான் அரசு எதிர்க்குது. அதை எதிர்ப்பதற்காக தான் சட்ட வடிவத்திலையும் போராடுறாங்க, மக்கள் மன்றத்திலையும் போராடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த திட்டம் தான். ஸோ இந்த சமக்கர சிக்ஷா, பிஎம்ஸ்ரீ, நியூ எஜுகேஷன் பாலிசி, இது 3 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இந்த பார்ட்டை இதை மறந்துடக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதனோட விளைவு, உடனடி விளைவு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தன்னுடைய இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிற 25-26 பட்ஜெட்டில் அஃபீஷியல் ருபி சிம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அஃபீஷியல் ருபி சிம்பிளுக்கு பதிலாக தமிழில் இருக்கக்கூடிய ரூபாய் அப்படிங்கிற ரூபை மாற்றிட்டாங்க. அப்போ எங்களுக்கு எந்த வரி பகிர்மானமும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப நாங்கள் எதுக்கு உங்கள் சிம்பிளை போடணும், நாங்கள் எங்கள் மொழியில் ஒரு சிம்பிளை போட்டு நாங்கள் எங்கள் பள்ளிகளுக்கு நாங்களே நிதி ஒதுக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி கூட உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கேள்வியாக கேட்டலாம். இந்தியாவுக்கான ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தது ஒரு தமிழர். அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் உதயகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் 2010 வடிவமைச்சது தான் இந்தியாவின் ரூபாய் குறியீடு. அது தேவநகரி எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எங்களுக்கு அது வேண்டாம், நாங்கள் எங்கள் மொழியில் ரூபாய்னு போட்டுக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய ஒரு அடையாள எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு பதிவு செஞ்சிருக்கு. அப்போ தமிழ்நாடு அரசுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா, ஆர்டிகல் 351 படி ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 14ஆம் தேதி இந்தி திவாஸ் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இந்தியாவில் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளில் ஒரே ஒரு மொழிக்கு மட்டும் அவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்தி திவாஸ் நம்ம கொண்டாடுறோம். செப்டம்பர் 14ஆம் தேதி கொண்டாடுற வருஷம். அப்போ ஏன் தமிழ் திவாஸ் கொண்டாடக்கூடாது? மற்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளுக்கு ஏன் நீங்கள் கொண்டாட மாட்டேன்றீங்க? அதே மாதிரி ரூபாய் நோட்டுகள் இருக்கக்கூடிய 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த எல்லா மொழிகளையும் ஏன் ஆட்சி மொழியாக கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? கிழக்கு வங்காளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது, பாகிஸ்தானில் இருந்தது தான் கிழக்கு வங்காளம். அந்த கிழக்கு வங்காளம் தான் இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷ். ஒரு மொழி பிரச்சனை ரொம்ப தீவிரமான என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதலுக்காக 2 உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். ஒன்று சோவியத் ரஷ்யா, இன்னொன்று கிழக்கு வங்காளம். கிழக்கு வங்காளம் தான் இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷ். கிழக்கு வங்காளத்தில் பேசப்படுகிற அந்த வங்காள மொழியை ஆட்சி மொழியாக அறிவியுங்கள் அப்படிங்கிறதான் இந்த ஃபஸ்ட்டு அந்த 72ல் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் பெங்காலில் இருந்த மக்கள் கேட்டாங்க. அதை அன்னைக்கு இருந்த பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் அதை ஒத்துக்கலை. அதை ஒத்துக்காததுக்கப்புறம் அது மாணவர் போராட்டமாக மாறிச்சு, அப்புறம் பெரிய போராட்டமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எங்களால் இணைந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தனியாக பிரிஞ்சு வந்தது தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற அந்த தனி தேசம். அதே மாதிரி தான் சோவியத் யூனியன் மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் ரஷ்ய மொழி மட்டுமே, அங்கே பல மொழிகள் பேசக்கூடிய பிரதேசங்கள் சேர்ந்தது தான் சோவியத் யூனியன். ஆனால் அங்கே ரஷ்ய மொழி பேசின ரஷ்ய மொழியுடைய ஆதிக்கம் அதிகமானதால் மற்ற மொழிகள் பேசக்கூடிய பிராந்தியங்கள் எல்லாமே உடைஞ்சு சிதறி போச்சு. இன்னைக்கு சோவியத் யூனியன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பே இல்லாமல் போச்சு.
கிளியர். ஸோ ஆனால் அதே சமயத்தில் நம்ம ரிமெம்பர் நம்ம ஞாபகமாக பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம், இந்தியாவு சப்போர்ட் பண்ண அந்த வங்கதேச போரில் இந்தியாவிலேயே அதிகப்படியான நிதி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரி இந்திய சீன போர் நடக்கிறப்ப அதிகப்படியான நிதி கொடுத்த மாநிலமும் தமிழ்நாடு தான். ஸோ ஒரு தேசத்திற்கு ஒன்று அப்படின்னு ஒன்று வர்றப்ப ஒரு துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பங்களிப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தின் உரிமைக்கு ஒரு பங்கம் அப்படின்னு வர்றப்ப அதற்காக முஷ்டியை முறிக்க முதல்ல நின்று போராட்டத்துக்கு வரதும் அதே தமிழ்நாடு தான். ஸோ இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசின எல்லா விஷயங்களுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் அண்ணா கவர் பண்ணியிருக்கிறோம், பெரியார் கவர் பண்ணியிருக்கிறோம், நீதி கட்சியை கவர் பண்ணியிருக்கிறோம், பாலிட்டி கவர் பண்ணியிருக்கிறோம், சங்ககால தமிழ்நாடு நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். எல்லா விஷயங்களும் கவர் பண்ண மிக 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 முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். கிளியர். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த கிழக்கு வங்காளம், சோவியத் ரஷ்யா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மெயின்ஸ் எழுதுறப்ப, இந்த மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றப்ப நீங்கள் இது ரொம்ப அழகாக இந்த விஷயங்கள்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறப்ப நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த தடவை குரூப் 1 இன்டர்வியூ போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதால இந்த கேள்வி உங்களுக்கு நிச்சயமாக கேட்கப்படலாம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ நல்லா பதில் சொல்கிறீங்களோ, ஒரு நல்ல பதில் 4 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலே நீங்கள் சொல்லனா கூட உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் மேலே ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு இந்த அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியர். அப்போ இந்த தமிழ் மொழியின் முன்னேற்றத்திற்காக நமக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்ப, கட்டாய தமிழ் மொழி, இந்த அரசு பணியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நிறைய திட்டங்கள் இருக்குது. அதை தாண்டி அரசு பணிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களுக்கு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் வழியாக என்ன நடக்குது, பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டு அரசு பணியை பெறுவதை தடை செய்வதற்காக கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 20% இடஒதுக்கீடு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படுது. அதே மாதிரி 1957 முதல் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இங்கே செயல்படுத்தப்படுது. எல்லா பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டம் 1999 நமக்கு தமிழ்நாட்டில் அந்த சட்டம் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் மொழியை காப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் தமிழ்நாடு முன்னணியில் இருந்து அந்த விஷயத்தை மாணவர்களுக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்கிற இந்த ஸ்லோகன், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு இந்த இஷ்யூ சம்மந்தமாக ஒரு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு அரசின் சார்பாக அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்ம தார்மீக உரிமை, மொழி சார்ந்த உரிமையில் நம்மளுடைய பங்களிப்பை சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம உரிமையாக இருப்போம். அந்த உரிமைகளை விட்டு கொடுப்பதற்கு எந்த காரணத்தை கொண்டும் போக மாட்டோம். அப்போ இந்த மொழி கொள்கையினால் 3 மொழி இல்லை 30 மொழிகள் கூட கற்றுக்கலாம். ஆனால் எந்த மொழியையும் ஒருவர் மீது திணிக்கும் பொழுது தான் அது பிரச்சனையாக மாறுகிறது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் மட்டும் இருந்தால் போதும். ஏன் இருமொழி கொள்கையை தமிழ்நாடு ஆதரிக்கிறது, ஏன் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு எதிர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். இது நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாமினேஷன். நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், விளைவுகளை பலன்களை எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் படிக்கக்கூடாது, தெரிஞ்சக்கூடாது. இதை படித்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எதையுமே படிக்க முடியாது. என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தெரிஞ்சுக்கிறது படிக்கிறது கிடையாது. ஸோ அது சில உணர்வு சார்ந்த விஷயங்களை, மண் சார்ந்த, மொழி சார்ந்த, உங்கள் உரிமை சார்ந்த சில பிரச்சனைகளை கொஞ்சம் டைம் கொடுத்து மெனக்கெட்டு சில விஷயங்களை படிச்சுக்கணும். இந்த விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து கொடுக்கறதுக்கு என்னுடைய பல நாட்களையும் பல மணி நேரங்களையும் ஒரு கடினமான உழைப்பையும் போட்டு தான் ஒரு தொகுப்பாக என்னால் இயன்ற அளவிற்கு அதை சரியாக தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் நம்புகிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் கொடுக்குற மாதிரி இந்த அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் நாம் போராடுவோம், நிச்சயம் நாம் வெல்வோம் அப்படிங்கிற மன உறுதியோட நம்பிக்கையோடு படிங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இது மாதிரி இல்லை வேறு இந்த கிளாரிட்டி எனக்கு இன்னும் வேறு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள். நிச்சயமாக அது குறித்த ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.